பாருங்க மழை வேகமாக இருக்கு அதாடியே அப்படியே உருகிது பார்த்துக்குங்க. மழை வேகமாக இருக்கும், உருட்டு ஓடுது. இங்கே வருங்க நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரவங்க பையனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டு இவன் மேனா மினிக்கி கொடுத்துட்றா. குளிச்சுக்கிட்டு ஸ்டெயிலாக சீவிக்கிட்டு சங்கிலியை போட்டுக்கிட்டு கழுத்தில் இது தலையில் பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டு கொடுத்துட்றான்ட்டு சொந்தக்கார ஊரா அப்படியே சொல்லி சொல்லி காத்துக்கு வந்துருச்சு. இதில் கமாண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு 2 பேர் 2-3 பேர்த்துக்கு மேலே கமாண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன மயம் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் என்ன பூ வேண்டியது கிடக்குண்டு? இப்படிலாம் பேசலாமா? ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கையில் அங்கே சந்தோஷத்தை காட்டுறேன்டா அதோட நிலைமைகளை புரிஞ்சுக்கிறணும். முதல்ல எப்படி என் மயனுக்கு அன்றைக்கி பிறந்த நாள் அதுவுமா அழுக்கு கொண்டையா அழுக்கு சட்டையோ அழுக்கு உடம்போட போய் அழுதுகிட்டு என் மயனுக்கு காய்ச்சலப்பா இப்படி கஷ்டம் வருது கடவுளா, இப்படி கஷ்டம் வருது என் பிள்ளைக்கு, இப்படி நான் காசு பூரா செலவழிச்சுக்கிட்டு கிடையா அப்படின்னு மூக்க சிந்திக்கிட்டு இருந்தாத்தே அப்படியே கவலைப்பட்டு கிடக்கா மகனுக்குன்ற அர்த்தமா? அன்றைக்கி என் பிள்ளைக்கு பிறந்த நாள், மனசுக்குள்ளே கவலை இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு அந்த வருத்தம் திட்டிடக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு எப்பவும் போல் வீட்டில் இருக்கிறது மாதிரியே கலகலன்னு நம்ம சிரித்து அந்த பிள்ளையை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறணும் அப்படின்னு நான் பெற்று அவட முக்கி பெற்று முத தாய்மைன்ற உணர்வை கொடுத்தவன் என் மயன். அவனுக்கு போய் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலில் அந்த பூசாரி பூ கொடுத்தாரு. அந்த பூவை தூக்கி கீழே விட முடியுமாங்க? சரின்னு தலையில் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே போய் பிள்ளைக்கு போய் துணூரை பூசி விட்டுட்டு கேக்கை வாங்கி வெட்டி விட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு 2 முட்டாய் முறுக்கை வாங்கி கொடுத்துக்கிட்டு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் இப்படி பிரியாணியை கிண்டி பிரியாணி அங்கேயே விற்றுச்சு அதை வாங்கி கொடுத்து சாப்பாட்டு சந்தோஷமாக இருந்தோம்னு வீடியோவில் சொன்னேன். இதுக்கு என் சொந்த பந்தத்துலேருந்து 50 பேரும் பிள்ளை முடியாமல் கிடக்கையில் இப்படி ஆடி எடுத்துடுறா, இப்படி மினிக்கி எடுத்துடுறா, இப்படி கொண்டாட்டி எடுத்துடுறா. இதுதான் உங்களுக்கு வேலை, இதுதானே உங்களுக்கு வேலை. கஷ்டம்னு வந்துட்டால் கஷ்டமேன்னு மூக்கை சிந்திக்கிட்டே இருக்கணுமாக்கும். எனக்கு அப்படிலாம் கடவுள் விடாது வழி. ஏம்மா நல்ல மனசுக்கு நான் சந்தோஷமாக கஷ்டமாகவே இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துருச்சு அப்படின்ட்டு யார்ட்டையும் அழுது புழுங்க மாட்டேன். அதனால தான் கடவுள் என்னைக்கு எனக்கு சின்னமான கஷ்டங்களை கொடுத்துட்டு அதை சீக்கிரமாகவே எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? எதுக்கு இப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையே ஊராத்திய அவன் என்ன பண்ணுறா இவன் என்ன பண்ணுறாரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையே திடுறது. வேறு வேலைகளை பாருங்கள். ஆமாம் சரிப்பட்டேன், இது ஒரு வேலை. மக்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. நம்ம பேசி நம்ம மனசை ஆற்றிக்கிற வேண்டியது.